மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளிக்கும் சிறப்பு கற்க கசடர நிகழ்ச்சியில் இருக்கிறோம். மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கமளிப்பதற்காக கல்வி ஆலோசகர் நெடுஞ்செழியன் நம்முடன் இருக்கிறார். நெல்லையில் இருக்கும் நம்முடைய செய்தியாளர் நாகராஜ் சந்தேகங்களுடன் இருக்கும் மாணவர்களுடன் காத்திருக்கிறார். நாகராஜ், மற்றொரு மாணவரை பெற்றோர் ஒருத்தர் நடராஜன் அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் இப்போ நிறைய காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய வந்துடுது. அதில் டாப் 10 காலேஜ் தான் படிக்க வச்சா தான் பிளேஸ்மெண்ட் இருக்குங்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து என் பையனுக்கு 1000க்கு குறைஞ்ச மார்க்குனால இப்போ டாப் 10 கிடைக்காதுங்கிறத எல்லாரும் சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது என் பையனுக்கு நான் இப்போ திருப்பி இன்ஜினியரிங் படிக்க வச்சேன்னா மற்ற காலேஜ் படிக்க வச்சா பிளேஸ்மெண்ட் வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதனால அவன் படிப்பு வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அதனால கேட்குறேன் சார். இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கலாம், இன்ஜினியரிங் முடிக்கிற எல்லாருக்குமே வேலை கிடைக்கிறதே கிடையாது. இந்தியாவில் வந்து மொத்தம் 4000க்கும் மேலான பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. தமிழ்நாட்டில் 521 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. யூபியில் வந்து ஹையஸ்ட் வந்து 700க்கும் மேலான கல்லூரிகள் இருக்குது. ஆந்திரா அதுக்கு அடுத்து இருக்குது. 3வது இடத்துல நம்ம இருக்கோம். பட் இந்த கல்லூரிகளில் வந்து மாணவர்கள் வந்து 20 லட்சம் பேர் வந்து MHRD ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி உள்ளே வர்றாங்க. 20 லட்சம் பேர்ல 50 லட்சம், ஒன்லி 10 லட்சம் பேர் தான் வந்து இன்ஜினியரிங் முடிக்கிறாங்க. 10 லட்சம் பேர் பொறியியல் முடிக்கிறதே கிடையாது. அதனால நீங்க ஸ்கோப் அப்படிங்கிறது ஒரு மாணவர் வந்து நீங்க வந்து அதை எப்படி அவர் அந்த கல்லூரியை வந்து தேர்ந்தெடுக்கிறது வந்து இந்த டாப் 10 அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. நீங்க எந்த காலேஜில் படிச்சாலும் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் அப்படிங்கிற அந்த டிகிரி சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க. எந்த காலேஜில் நீங்க இந்த காலேஜில் தான் படிச்சீங்க அப்படிங்கிறது வந்து உங்க டிகிரி சர்டிஃபிகேட்ல போட்டு வராது. ரெண்டாவது வந்து இன்னைக்கு எஜுகேஷன் என்வாயன்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து நீங்க கல்வி வந்து உங்க பையனுக்கு வந்து கான்பிடன்ஸ் கொடுக்கறதா இருக்கணும். அது வந்து அந்த பையனுக்கே வந்து தன்னம்பிக்கை வந்து இந்த கல்வினால எனக்கு வந்து நிச்சயமாக இந்த கல்லூரியை விட்டு வெளியே வந்தா வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கையை வந்து கொடுக்கக்கூடிய கல்வியை நீங்க சூஸ் பண்ணுங்க, கல்லூரியை சூஸ் பண்ணுங்க. பட் கல்லூரியை வந்து சூஸ் பண்றதுக்கு வந்து எந்த பாராமீட்டர்ஸும் வந்து இன்னைக்கு கிடையாது. ஏன்னா வந்து ஆஸ் பர் AICTE படி வந்து மேண்டேட்டரி டிஸ்க்ளோஷர் அப்படிங்கிறது எல்லா தனியார் கல்லூரிகளும் வந்து அரசு கல்லூரிகளும் சரி அவங்க இணையதளத்தில் வந்து போடணும். அந்த இணையதளத்தில் போடும்போது அவங்க எத்தனை PhD இருக்காங்க, அவங்க எங்கெங்க முடிச்சாங்க, எத்தனை வாத்தியார்கள் இருக்காங்க, போன வருஷம் வந்து எவ்வளவு பேருக்கு வந்து வேலை கிடைச்சது வந்து அவங்க டோட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து உள்ள போடணும். பட் இது நிறைய கல்லூரிகள் வந்து போட தவறி விடுகிறார்கள். இல்ல அவங்க வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எதுவுமே டிரான்ஸ்பரண்டா இல்லாதனால நீங்க எதுவுமே ரேங்க் பண்ண முடியாது. ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு கல்லூரியில 5000 கம்ப்யூட்டர் இருக்கலாம், அந்த பையனை வந்து 24 மணி நேரம் அதை யூஸ் பண்ண விடலைன்னா அந்த 5000 கம்ப்யூட்டர் இருந்தா கூட அந்த கல்லூரி வந்து நல்ல கல்லூரி கிடையாது. ஏன்னா அதுல மாணவர் வந்து அதை யூஸ் பண்ணாதனால பெனிஃபிட் கிடையாது. இது மாதிரி வந்து கல்லூரிகள் வந்து நீங்க எந்த பாராமீட்டர்லயும் டாப் 10 டாப் 5 அப்படிங்கிறது வந்து சொல்லவே முடியாது. அது உலகத்தர வரிசையிலுமே வந்து நிறைய வந்து ப்ராப்ளம் இருக்கு. இன்னைக்கு உலகத்திலே சிறந்த பல்கலைக்கழகம்னா அமெரிக்கால உள்ள பல்கலைக்கழகங்கள் கிடையாது, இஸ்ரேல்ல உள்ள டெல் அவீவ் யூனிவர்சிட்டி தான் வந்து இன்னைக்கு ஆராய்ச்சியில வந்து யூரோப்பியன் யூனியன் ரிசர்ச் வந்து நிறைய வந்து வாங்குறாங்க. அதனால நீங்க வந்து இந்த தரவரிசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். அதுல நீங்க வந்து நீங்க டிசைட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வேரியஸ் பாராமீட்டர்ஸ் இருக்கும். இந்த நம்ம கல்லூரி வந்து நம்ம நிறைய மாணவர்கள் தவறுகள் பண்றது என்ன பண்றாங்கன்னா, கல்லூரி வந்து டிரான்ஸ்போர்டேஷன் கொடுக்குறாங்க, அதனால நம்ம இந்த கல்லூரி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க எடுத்தாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட எக்ஸாமினேஷன் டே அன்னைக்கு உங்களால அந்த கல்லூரி பஸ்ஸை பிடிக்க முடியலன்னா நீங்களா பஸ் பிடிச்சு உங்க ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு அந்த கல்லூரி போற வரைக்குமாவது ஒரு பஸ் ஃபெசிலிட்டி இருக்காங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் டே அன்னைக்கு ஒரு பையன் வந்து அந்த பஸ் வந்து கல்லூரி பஸ்ஸை தவற விட்டு அவரால் போய் அந்த கல்லூரியை போய் ரீச் பண்றதுக்கே 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னா நீங்க அந்த கல்லூரியை வந்து நீங்க சேர்ந்திருக்கிறது வந்து நீங்க கொஞ்சம் நிதானமாக யோசிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு. நீங்க இன்ஜினியரிங் தவிர எண்ணற்ற வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மற்ற வாய்ப்புகளை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொறியியலை விட இதுல வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அதை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். மேலும் ஒருவரின் சந்தேகத்துடன் காத்திருக்கிறார் செய்தியாளர் நாகராஜ். நெல்லையை சேர்ந்த மாணவர் பிரவீன் நம்மோடு இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கிறார். என்னோட பேரு பிரவீன். என்னோட மார்க் வந்து 990. எனக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும். சிவில் மெக்கானிக் ரெண்டுலையும் படிக்கணும் இருக்கு. ஆனால் என்னோட மார்க்குக்கு இந்த கோர்ஸ் எந்த காலேஜ் பெஸ்ட்டுன்னு காலேஜ் எனக்கு தெரியாது. இல்லை நிறைய பேர்ட்ட விசாரிச்சதுல நிறைய பேர் சின்ன படிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் திருநெல்வேலியிலே படிக்க மாதிரி காலேஜ் பெஸ்ட் காலேஜ் தான் சொல்லுங்க. இல்லை மற்றபடி சிவில் மெக்கானிக்கு அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இப்ப ரீசெண்டா 2012 வந்து அவங்க தேர்வு முடிவுகள் வெளியிட்டதுல வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 300 கல்லூரிகள் ஏறத்தாழ வந்து அண்ணா பல்கலைக்கழகம் சென்னைக்குள்ள வரும். இந்த சென்னையில வந்து சிவில் இன்ஜினியரிங்ல ஏறத்தாழ ஒரு 10,000 மாணவர்கள் படிக்கிறாங்கன்னா அதுல பாஸ் பண்ணது வந்து ஒன்லி 1152 பேர். நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ்ல வந்து போய் பாத்தீங்கன்னா தெரியும். போன வருஷம் பாஸ் பண்ணவங்க வந்து 2011 3068 பேர் தான். அதனால நீங்க இந்த கல்லூரிகள் வந்து நான் அந்த லொகேஷன் இந்த லொகேஷன் அப்படிங்கறது பாஸ் பெர்சன்டேஜ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதனால 4வது வருடம் படிக்கக்கூடிய மாணவர்கிட்ட அந்த கல்லூரி நீங்க எந்த கல்லூரி தேர்ந்தெடுக்க போறீங்களோ உங்க கல்லூரியில வந்து எந்த ஒரு அரியர்ஸ் இல்லாம இது வரைக்கும் எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது வந்து மிகவும் நல்லது. ஒருத்தட்ட கேட்காதீங்க, 50 பேர்ட்ட கேளுங்க, 20 பேர்ட்ட கேளுங்க, வெவ்வேறு கல்லூரிகளில் கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு அதனோட தரம் வந்து தெரியும்.
மேலும் ஒருவரின் சந்தேகத்துடன் காத்திருக்கிறார் நாகராஜ். மதுரையை சேர்ந்த ஒரு மாணவர் இருக்கு, அவரோட கேட்கலாம். முரளி, மதுரையை சேர்ந்த மாணவர் நம்மோடு இருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். என் பேர் ராஜ்குமார், மதுரையிலேருந்து வரேன். நான் டிப்ளமோ இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். நான் பார்ட் டைம் பிஇ பண்ண ஆசைப்பட்றேன். அதுக்கு எந்த யூனிவர்சிட்டி நல்ல யூனிவர்சிட்டி, மினிமம் மார்க் எவ்வளோ வேணும்? பார்ட் டைம் பிஇ வந்து நீங்க படிக்கிறதா இருந்தா நீங்க வந்து தியாகராஜ பொறியியல் கல்லூரியில வந்து உங்களுக்கு மதுரையிலேயே வந்து பார்ட் டைம் பிஇ வந்து ஆஃபர் பண்றாங்க. நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருக்கீங்களோ உங்களோட குவாலிஃபிகேஷன், கட் ஆஃப் மார்க் பிளஸ் உங்களுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்து அவங்க தரவரிசைப்பட்டி பார்ட் டைம் ஈவினிங் வந்து உங்களுக்கு வந்து தியாகராஜ பொறியியல் கல்லூரியில் நீங்க படிக்கலாம். இப்போது வேறொரு மாணவரின் சந்தேகத்தை இப்போது பார்க்கலாம். என்னோட சிஸ்டருக்காக கேட்க வந்திருக்கேன். அவ 180.75 கட் ஆஃப் வச்சிருக்கான். கவர்மெண்ட் காலேஜ் இல்லாட்டி கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம்னு டிசைட் பண்ணல. கிடைக்குமா அப்படின்னு கேட்கறதுக்காக தான் அங்க வந்திருக்கேன் நான். இல்ல கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம யாரும் வந்து ஒரு ஜோசியம் பார்த்து சொல்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்க முன்னாடி இருக்கிற ஒரு 10,000 பேர் இல்ல 15,000 பேர் என்ன முடிவுகள் எடுப்பாங்க, எவ்வளவு பேர் மெடிக்கல் போறாங்க, எவ்வளவு பேர் இந்த இன்ஜினியரிங்கே வேண்டாம் அப்படின்னு மற்ற கோர்சஸ் போறாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு யாருக்கும் தெரியாது. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் வந்து விண்ணப்பித்து விட்டு கவுன்சிலிங் வரதுக்கு முன்னாடி இந்த கல்லூரிகள் நீங்க எதாவது நீங்க பாக்குறீங்களோ அந்த கல்லூரிகள்ல போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, ஃபைனல் இயர் படிக்கிற மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத நீங்க எவ்வளவோ இதுக்கு அலையிறீங்க. ஒரு ஷர்ட் வாங்கினா கூட நிறைய பாக்குறீங்க. பட் இந்த கல்லூரியை சூஸ் பண்றது மட்டும் யாராவது ஒரு 3வது ஆள் ஒருத்தர் சொன்னாரு, என் ஃப்ரெண்டு சொன்னாரு அந்த கல்லூரி நல்லா இருக்கு அப்படின்னு ஒரே ஒரு கருத்தின் அடிப்படையில் நீங்க எடுக்காமல் நீங்களே அந்த கல்லூரிக்கு போய் பார்த்து எத்தனை பேர் வந்து வேலை வாய்ப்புகள் கிடைத்திருக்குங்கிறது தெரிந்ததுக்கு அப்புறம் நீங்க அந்த கல்லூரியை தேர்ந்தெடுப்பது மிகவும் நல்லது. அடுத்ததாக கார்த்திகா என்ற மாணவி தன்னுடைய சந்தேகத்துடன் காத்திருக்கிறார். கார்த்திகா, என்னோட மார்க் வந்து 938, என்னோட கட் ஆஃப் வந்து 150. நான் வந்து ஈஸி எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஈஸி எடுத்தா அடுத்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, என்ன ஒர்க் போகலாம், என்னென்ன காலேஜ் இருக்கு? ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கல்லூரிகளையும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கு. நீங்க கவுன்சிலிங் போட்டாலே உங்களுக்கு சீட்ஸ் வந்து கம்பல்சரியா கிடைக்கும். ஏன்னா நிறைய வேகன்சி வந்து சீட்ஸ் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பட் தமிழகத்தை இப்போ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல நீங்க என்ன படிப்பீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் பத்தி படிப்பீங்க, எலக்ட்ரானிக் டிவைசஸ் பத்தி படிப்பீங்க. அப்புறம் வந்து இன்னைக்கு VLSI சிப் டிசைன் இருக்கு, வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் ஆஃப் சிப் டிசைன். நம்ம மொபைல் போன் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ரொம்ப பல்கியா இருந்தது, ஹெவியா இருந்தது. பட் ஒன்லி வாய்ஸ் கம்யூனிகேஷன், SMS மட்டும் தான் இருந்தது. இப்போ அதே மொபைல் போன்ல வந்து நம்மளோட FM ரேடியோ கொண்டு வரோம், கேமரா கொண்டு வரோம், இன்டர்நெட் கொண்டு வரோம். பட் அந்த மொபைலோட சைஸும் வந்து உங்களுக்கு வெயிட்டும் வந்து லைட் ஆகிட்டே வருது. இதெல்லாம் வந்து நீங்க எலக்ட்ரானிக்ஸ் இதுல வந்து தவிர வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம டெலிவிஷன் வழியா நம்ம பேசுறது வந்து நீங்க வீட்டில் லைவா பாக்குறதுக்கு வந்து எக்ஸ்டென்சிவா சேட்டலைட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்றோம். அது தவிர வந்து ஃபிளைட்ல போறவங்க, ஷிப்ல போறவங்களுக்கு வந்து அவங்களோட எப்படி கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதும் அவங்க வந்து இது பண்றாங்க. இது தவிர நீங்க வந்து ஆண்டனாஸ் பத்தி படிப்பீங்க, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் பத்தி படிப்பீங்க, எல்லாமே படிப்பீங்க. பட் இதெல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நாட்டில் வந்து இவ்வளவு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் கொசு அடிக்கிற பேட் வந்து நம்ம சைனால தான் வாங்குறோம். மில்லியன்ஸ் ஆஃப் மொபைல் யூஸர் இருந்தா கூட ஒரு மொபைல் கூட இந்தியாவில் வந்து தயாரிக்க முடியாத அளவுக்கு நம்ம எலக்ட்ரானிக்ஸ் வந்து அவ்வளவு அட்வான்ஸா இருக்கு. அதனால நீங்க கல்லூரியை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் பாஸ் பெர்சன்டேஜ் வந்து இப்ப சென்னை சுத்தி 500 கல்லூரிகள் 300 கல்லூரிகள்ல கிட்டத்தட்ட 50,000 பேர் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறதுல 9,000 பேர் தான் பாஸ் பண்ணிருக்காங்க. மீதி வந்து 40,000 பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க. அதனால நீங்க ஃபைனல் இயர்ல போய் கேட்டுட்டு இந்த கல்லூரியில வந்து எத்தனை பேர் கன்சிஸ்டன்டா அரியர்ஸ் இல்லாம பாஸ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறது நல்லது. ஏன்னா இதுல படிக்கிற சிலபஸே இன்ஜினியரிங்ல 50% தான் படிக்கிறீங்க. இதுல பாஸ் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நீங்க வந்து வேலை வாய்ப்புகள்ல எவ்வளவு உறுதி அப்படிங்கறது சொல்ல முடியாது. அடுத்ததாக கந்தவடிவேலன் என்ற மாணவர் தன்னுடைய சந்தேகத்துடன் காத்திருக்கிறார். கந்தவடிவேலன், என்னுடைய கட் ஆஃப் வந்துட்டு 187. நான் வந்துட்டு பிசி கேட்டகரியில் வரேன். எனக்கு வந்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் எடுக்கிறது நல்லதா இல்லை தனியாரில் இருக்கிற பெஸ்ட் காலேஜஸ் எடுக்கலாமா அப்படிங்கிறது. அதுலேயும் இன்ஜினியரிங்ல வந்துட்டு ரேர் கெமிக்கல் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அதேமாதிரி ரேர் குரூப் எடுக்கலாமா, இல்லை எப்பவுமே எவர் கிரீனா இருக்கிற ட்ரிபிள் இசி மெக்கானிக்கல் அதேமாதிரி எடுக்கலாமா, அந்த குரூப்ஸ் எப்போ எடுக்க சேஃபா அது குறித்து தெரிஞ்சாகணும். இல்லை எப்போதுமே எவர் கிரீன் அப்படிங்கிறது வந்து எப்படி அவர் டிஃபைன் பண்றாருங்கிறது தெரியல. பட் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படிங்கிறது என்ன படிப்பீங்கன்னா கொலேட்டிங் இன்ஃபர்மேஷன் வித் ஜியோகிராஃபி. நல்ல அப்ளிகேஷன் சொல்லணும்னா உங்க மொபைல் வந்து ஒவ்வொரு டவர்ல இருந்து நீங்க போகும்போது அது எந்த டவர்ல இருக்கீங்கிறத காமிக்கும். அதே மாதிரி இன்னைக்கு என்டையர் இந்தியன் ரயில்வேஸ்க்கு வந்து IIT கான்பூர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல எந்த ட்ரெயின் எந்த ட்ராக்ல எந்த செகண்ட்ல போகுதுங்கிறத நீங்க ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். பட் இது ஒரு பப்ளிக் இதுக்காண்டி வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போனீங்கன்னா ஸ்பாட் யுவர் ட்ரெயின் வரும். உங்க பக்கத்துல இந்த ட்ரெயின் எந்தெந்த ஸ்டேஷன்ல வந்திருக்குங்கிறத பார்க்க முடியும். இதெல்லாம் இட்ஸ் பார்ட் ஆஃப் GIS அப்ளிகேஷன்ஸ். இதுல கிரிமினல் ட்ராக்கிங்க்கு வந்து நிறைய யூஸ் பண்றாங்க. இன்னைக்கு ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இல்லாம நம்மளோட நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு லேக்கிங்கா இருக்கும். ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் நல்ல ஏரியா, இது நீங்க எடுத்து படிக்கலாம். தாராளமாக வந்து காலேஜ் ஆஃப் கிண்டியில இருக்கு, நீங்க எடுத்து படிக்கலாம். இது தவிர நீங்க மற்ற கோர்சஸ் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எல்லாரும் போய் விழுகிறதுல வந்து இப்ப நீங்க உதாரணத்துக்கு நான் எல்லாத்தையும் கேட்கிற கேள்விகள் இதுதான். நீங்க 4 வருஷம் கழிச்சு 10,000
10,000 பேரோட கம்பீட் பண்ண விரும்புறீங்களா இல்ல லட்சம் பேரோட கம்பீட் பண்ண விரும்புறீங்களா? 10,000 பேரோட கம்பீட் பண்ண விரும்புறீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த நீங்க சொல்ற இந்த ரேர் கோர்சஸ் இதெல்லாம் நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு காம்படிஷன் வந்து 4 வருஷம் கழிச்சு கம்மியா இருக்கும். இல்ல 4 லட்சத்துல தான் கம்பீட் பண்ண விரும்புறீங்கன்னா அது உங்களோட விருப்பம், அது தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து நீங்க கல்லூரிகளை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக லட்சுமி கிருத்திகா என்ற மாணவி தன்னுடைய சந்தேகத்துடன் காத்திருக்கிறார். லட்சுமி கிருத்திகா, டோட்டல் வந்து 905, மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 148 வருது. என்னோட எய்ம் வந்து மெடிக்கலாக இருந்தது, பட் இது கம்மியானனால டென்டல் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். காலேஜ் எந்த இது கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா இல்லை ப்ரைவேட்டா, அப்புறம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், கம்யூனிட்டி வந்து பிசி, ஸோ எனக்கு இன்னும் என்னென்ன கொஞ்சம் சலுகைகள் இருக்குன்ட்டு தெரியணும். அதாவது இப்போ நீங்க பிசியா இருந்தீங்கன்னா டென்டல்ல வந்து நீங்க கவர்மெண்ட்ல வந்து கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்கு, 84 சீட்ஸ் இருக்கு. பட் உங்க கட் ஆஃப் வந்து நீங்க அது எப்படி இருக்குங்கிறது சொல்ல முடியாது. பட் பிரைவேட் டென்டல் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் வந்து 1 லட்ச ரூபா. பட் யாரும் 1 லட்சம் வாங்குறது இல்லை, அதுக்கு மேலே தான் வாங்குறாங்க. அதனால உங்களோட ஃபினான்ஷியல் எபிலிட்டியை வந்து பாத்துக்கோங்க. பட் நான் என்ன சொன்னேன்னா நீங்க ஒன்லி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மட்டும்தான் வந்து லைஃப் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா இதெல்லாம் வந்து நல்லா வந்து உங்களுக்கு இதாயிட்டு இருக்கு. அதுவும் நீங்க எடுத்து படிக்கிறதுனா படிக்கலாம். இப்போ வந்து நிறைய வந்து இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து ஹோமியோபதியில வந்து நல்லா வந்து நிறைய பேர் பிராக்டிஸ் பண்றாங்க, அதுலேயும் நல்ல ஸ்கோப் இருக்கு. இது கவர்மெண்ட் காலேஜ் வந்து உங்களுக்கு திருமங்கலத்தில் இருக்கு, அதுக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம். சித்தா கூட நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க சித்தா எடுத்து படிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அதுலேயும் ஸ்கோப் இருக்கு. நீங்க அதுல இது தாராளமா வந்து இப்போ நீங்க இந்த டெங்கு ஃபீவர் வரும்போது சித்தா டாக்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருந்தது. அதனால வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்லயே வந்து நீங்க நிறைய பேர் வந்து அதை விரும்புறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இதுவும் நீங்க எடுத்து படிக்கலாம். அடுத்ததாக விக்னேஷ் என்ற மாணவர் தன்னுடைய சந்தேகத்துடன் காத்திருக்கிறார். விக்னேஷ், +2 892 மார்க்கு, எனக்கு 140 கட் ஆஃப். எனக்கு வந்து பிடெக் பயோடெக்னாலஜி படிக்கணும்னு ஆசை, இல்லாட்டி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இல்லாட்டி பிஎஸ்சி அக்ரி. இதில் எனக்கு கவர்மெண்ட்ல கிடைக்குமா இல்லை மேனேஜ்மெண்ட்ல கிடைக்குமா, அதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும். பிஎஸ்சி அக்ரி வந்து நீங்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நீங்க சேரலாம். அப்படி இல்லைன்னா காந்தி கிராமம் ரூரல் யூனிவர்சிட்டியில போய் படிக்கலாம். பட் இந்த கட் ஆஃப்க்கு வந்து நீங்க வந்து தயவுசெய்து வந்து நீங்க பொறியியல் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா பொறியியல் உள்ள சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க நிறைய கஷ்டப்படும். ஏன்னா வந்து மேக்ஸ் 1, மேக்ஸ் 2, மேக்ஸ் 3, மேக்ஸ் 4 இது 4மே வந்து நீங்க கிளியர் பண்றதுக்கு உங்களோட கணித மதிப்பெண்கள் குறைவாக இருந்தது அப்படின்னா நீங்க உள்ள வந்து மேக்ஸ் 4 இது வந்து நீங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். பட் நீங்க அதெல்லாம் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு நிஜமாவே நான் படிக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து மைண்ட் செட் வந்து நல்லா இருக்கணும். நான் எப்படியும் படிச்சிருவேன், வெறித்தனமா படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா உங்களை ஸ்கூல் மாதிரி யாரும் இங்க பின்னாடி அங்க போய் படி இங்க போய் படி அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால நீங்க வெறித்தனமா படிச்சு அது தாராளமா இது பண்ண முடியும். பட் ஃபீஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல சேர்ந்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காந்தி கிராமம்லாம் உங்களுக்கு ஃபீஸ் வந்து ஒன்லி வந்து லெஸ் தென் 10,000 rupeesக்குள்ள தான் 10,000 to 15,000 இருக்கும். அது மாதிரி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர்ஸ்மே அதே ரேஞ்சில் தான் இருக்கும். பட் நீங்க தனியார் கல்லூரிகள் போனீங்க அப்படின்னா மினிமம் வந்து உங்களுக்கு வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்ஸ்டிடியூஷன். கவர்மெண்ட் ஃபிக்சேஷன் பிரைஸ் வந்து 40,000, பட் அவங்க வாங்குறது வந்து அதுக்கு மேல தான் இருக்கும். நெல்லை செய்தியாளர் நாகராஜ் மேலும் ஒருவரின் சந்தேகத்துடன் காத்திருக்கிறார். நாகராஜ், முரளி, மற்றொரு மாணவரின் பெற்றோர் தங்கம் அவர் நம்மோடு இருக்கு, அவரோட கேள்வி இருக்கு. குட் ஈவினிங் சார், நான் என் மகனுக்காக கேட்க வந்திருக்கேன். என் மகன் வந்து 197.25 வந்து கட் ஆஃப் மார்க் வச்சிருக்காங்க. அவருடைய விருப்பம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் அண்ட் சிவில், லாஸ்ட் வந்து ட்ரிபிள் இ செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எது பெஸ்ட் அவருக்கு நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த நெக்ஸ்ட் இது டாப் காலேஜஸ் வந்து அவனுக்கு கிடைக்குமா, ஏன்னா நாங்க ஓசி கேட்டகரியில இருக்கோம், எந்த காலேஜஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து அவன் வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப விருப்பப்படும், அதுல பேஸ் பண்ணி எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாங்கிறது வந்து நீங்க சொல்லணும் ப்ளீஸ். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் அப்படின்னா என்னன்னா நீங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ன படிக்கிறீங்களோ அந்த கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸை எடுத்து வில் கிரியேட் அ ப்ராடக்ட் ஆர் அ ப்ராசஸ் ஆர் அ டெக்னாலஜி. இது வந்து நம்மளோட மனித லைஃப் ஸ்டைல வந்து ஹியூமன் லைஃப் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தரதா வந்து நீங்க வந்து பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங். இதுல மேக்ஸ் சயின்ஸ் இல்லாம இன்ஜினியரிங்கே கிடையாது. பட் உங்க சன் வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். பட் அவர் எடுக்க வேண்டியது என்ன பார்க்கணும்னா நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் பார்க்கணும். ஏன்னா வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து நீங்க யாரும் ஆசைப்பட்டு மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கல, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்க வைக்கிறாங்க. இது படிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல தரமான கல்லூரிக்கு வந்து நீங்க வந்து பிரான்ச்சை காம்ப்ரமைஸ் பண்றது தப்பே கிடையாது. ஏன்னா 10 வருஷம் கழிச்சு இந்த கல்லூரியில படித்த மாணவர்கள் ஒரு 20 ஆண்டுகள்ல வந்து எங்கெங்க இருக்காங்க, என்ன லெவல்ல போயிருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐஐடியில போற மாணவர் வந்து அன்லெஸ் டாப் ஒரு 500 ரேங்கிங் உள்ள இல்லைன்னா அவர் ஆசைப்படுற பிரான்ச் ஐஐடியில் கிடைக்கவே கிடைக்காது. அவர் போய் ஐஐடியில் போய் எம்எஸ்சி படிப்பாரு, இல்லைன்னா அக்ரிகல்ச்சர் படிப்பாரு, இல்லைன்னா ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் படிப்பாரு, இல்லை அவருக்கு பிடிச்ச பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி ஏதாவது ஒரு கோர்ஸ் ஐஐடி என்ன கொடுக்குதோ அதை எடுத்து படிக்கிறாரு. அவர் ஐஐடிங்கிற பிராண்டுக்காண்டி தான் போறாரு. அதே மாதிரி நீங்க நல்ல இன்ஸ்டிடியூஷன்ங்கிற பிராண்டு தான் பார்க்கணுமே ஒழிய பிரான்ச் ஒன்றும் நீங்க பார்க்க வேண்டாம். அதனால நீங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நல்ல காலேஜஸ்ல அவருக்கு கிடைக்கிறதுக்கு ஓசியில வந்து நிறைய கிடைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 8 காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூண்ட் காலேஜஸ்ல ஈஸியா அவருக்கு வந்து கிடைக்கும்.
மேலும் பல மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களுடன் காத்திருக்கிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்தேகங்களும் விளக்கங்களும்.